ஈசிஆர் கடற்கரை பகுதிகளில் மது போதையில் நடைபெறும் நள்ளிரவு புத்தாண்டு கொண்டாட்டங்களை தடுக்கும் விதமாக போலீசார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ராகுல் வழங்க கேட்கலாம். ராகுல் வணக்கம். தற்பொழுது ஈசிஆர் கடற்கரையில் என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? புத்தாண்டு கொண்டாட்டங்களை ஒட்டி அது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் சலோமி. புத்தாண்டை முன்னிட்டு சென்னை கிழக்கு கடற்கரை சாலையை கடலோர பகுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் புத்தாண்டையொட்டி திருவான்மியூர் முதல் அக்கரை, முட்டுக்காடு, மாமல்லபுரம் வரை போலீசார் கிழக்கு கடற்கரை சாலையில் பேரிகார்டர்களை அமைத்து வருகின்றனர். புத்தாண்டு கொண்டாட வருவோர் எண்ணிக்கை கிழக்கு கடற்கரை சாலையில் அதிகமாக காணப்படுகிறது. போலீசார் பாதுகாப்பு பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். சாலையில் அதிவேகமாக வாகனம் ஓட்டுவது, மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டுவது, சாலையில் பொதுமக்கள் இடையூறாக செல்வது போன்றவற்றை தவிர்க்கும் விதமாக திருவெண்மூர் சாலை முதல் மாமல்லபுரம் கிழக்கு கடற்கரை சாலை வரை சுமார் 30 கிலோமீட்டர் தூரம் வரை ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் பேரிகார்டர்களை அமைத்து போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ஈசிஆர் கடற்கரை பகுதிகளில் மது போதையில் குளிக்க செல்வது, கடற்கரையில் அமர்ந்து மது அருந்துவது, அதிக சத்தத்துடன் பாடல்களை வைத்து நடனம் ஆடுவது போன்றவற்றை கேளிக்கை நிகழ்ச்சிகளை தவிர்க்கும் விதமாக கடல் பகுதியில் இருந்து 20 அடி தூரத்திற்கு 300 மீட்டர் நீளம் வரை பொதுமக்கள் கடலில் இறங்கி குளிப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு அதற்கு தடுப்பு சுவராக கட்டைகள் அமைத்து வருகின்றனர். மேலும் இது போன்ற அசம்பாவிதங்கள் ஆண்டுதோறும் இந்த புத்தாண்டு நிகழ்ச்சியில் நடைபெறுவது வழக்கமாக இருக்கும் தருணத்தில் தற்போது அதை தடுக்கும் வண்ணமாக போக்குவரத்து துறையினரும் பிளஸ் காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராகுல்.